இயற்கை விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் ஜான்சன் விக்டர். கரூர் மாவட்டம் கல்லடை கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இயற்கை விவசாயம் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இந்த இஎம் கரைசல் பற்றி தான் நான் வந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். இஎம் கரைசல் பார்த்திங்கன்னா மேப்பிள் EM1 அந்த கரைசல் தான் வாங்கியிருந்தேன். 1 லிட்டர் வாங்கிட்டு அதை வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்காக வந்து அதில் வந்து ஒரு 17 லிட்டர் தண்ணியில் வந்து 1 லிட்டர் இஎம் கரைசலும் 3 கிலோ வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டு அதை ஒரு 4 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சுருந்து அது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வந்து ஒரு இந்த இதில் இருக்குது பாருங்கள், இந்த கேனில் தான் இருக்குது பாருங்கள். இதில் கூட இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இஎம் கரைசல் வந்து தாய் திரவத்துலேருந்து நான் வந்து மல்டிபிள் பண்ணி நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடைய செஞ்சு வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 லிட்டர் எடுத்து இந்த ட்ரம்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து 200 லிட்டர் பேரல்லேருந்து இந்த ஒரு பேரலில் ஒன்று வச்சுருக்கேன், இதுலேயே வச்சுருக்கேன். இந்த ஒரு சின்ன பேரலில் ஒரு 100 லிட்டரில் வேறு வச்சுருந்தேன். நான் வந்து பல வயல்களுக்கு வந்து ஒன்றா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் பாருங்கள், இப்போ வந்து இந்த மேலே பாருங்கள், அந்த 3 லிட்டர் இஎம் கரைசலை 200 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டுட்டு ஒரு 2 நாள் தான் வச்சுருந்தேன். எவ்வளோ ஒரு நுண்ணுயிர்களோட பெருக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண் முன்னாடியே தெரியுது. இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் எடுத்து நமக்கு தாவரத்து வேர் மூலமாக வந்து ஒரு செடிக்கு ஒரு பயிருக்கு நெல் பயிருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து இஎம் கரைசல் வந்து பண்ணுது. அதனால் வந்து இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுலேயும் இருக்குது. இந்த மாதிரி கவர் போட்டு கட்டணும் அப்படின்னாக்கா நல்ல நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் வெளிச்சமும் படணும். ஏன்னா வந்து ஒரு ட்ரம்மோட மூடி வச்சு அப்படி மூடிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து படாது, நிழலில் தான் இருக்கணும். இந்த பாருங்கள், ஒரு பந்தல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதனால் வந்து நிழலில் தான் இருக்குது, வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண் முன்னாடியே தெரியுது எவ்வளோ ஒரு இஎம் கரைசல் வந்து எவ்வளோ ஒரு நுண்ணுயிர்களோட எத்தனை கோடி இந்த வந்து லேபில் பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம்னா பல கோடியில் வந்து இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணீரில் கூட வந்து பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் இஎம் கரைசல் இந்த மாதிரி மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா பயிர்கள் எல்லாமே வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். நன்றி. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம், நல்லா இருப்போம்.